முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ரொம்ப அருமையாக இந்த வசனம் சொல்கிறது. ரோமருடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் எல்லாருமே 30ஆம் வசனத்தை தியானிப்பாங்க. ஆனால் 29வது வசனத்திலேயே ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு ஆணித்தரமான ஆழமான ஒரு சத்தியத்தை பவுல் சொல்லியிருக்கிறார். பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எதற்காக முன்குறித்திருக்கிறார் அப்படின்னா, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. குமாரன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்மை மாற்றுவதற்கு, அவர் எந்த சாயலில் இருக்கிறாரோ அந்த சாயலில் நம்மை மாற்றுவதற்கு. பாருங்க, மனுஷனை கர்த்தர் படைக்கும் பொழுது கொஞ்சம் லைட்டாக பேச குறைச்சி வைப்பா, கொஞ்சம் பேச குறைச்சி. மனுஷனை கர்த்தர் உலகத்தில் படைக்கும் பொழுது அவனை எப்படி படைக்கல அப்படின்னா, எப்படி படைத்தார் அப்படி என்றால், அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் கர்த்தர் படைத்தார். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் எடுத்து படிப்பீங்கன்னு சொன்னாக்க, நான் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தேவன் மனுஷனை உண்டாக்குகிற காலத்தில் அவர் எப்படி உண்டாக்கினார் என்று வசனம் சொல்லுதுன்னா, 6 நாளளவும் இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகு 6வது நாள் பாருங்கள் மனுஷனை அவர் உண்டாக்குகிறார். மனுஷனை உண்டாக்கும் பொழுது 1வது அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சாயல் எப்படியோ அவருடைய ரூபம் எப்படியோ அப்படியே மனுஷனை உண்டாக்கினார். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படி சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இப்போ ரூபம் எதை காட்டுகிறது, சாயல் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ரூபம் ஒரு மனுஷனுடைய வடிவத்தை காட்டுகிறது. அவனுடைய வடிவம் அவனுடைய உருவத்தை காட்டுகிறது. பாருங்க, சாயல் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவருடைய குணத்தை காட்டுகிறது, அவருடைய பரிசுத்தத்தை காட்டுகிறது. தேவனுடைய பரிசுத்தத்தை அந்த சாயல் காட்டுது. அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கு அப்படின்னு சில பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் அநேகர் சொல்வது உண்டு. அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. எதை வைத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுது சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளையினுடைய குணத்தை பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க. அந்த பிள்ளையினுடைய குணம் எப்படி இருக்குது, ஒருவேளை அப்பாவை போல குடிகாரனாக இருக்குதா, அப்பாவை போல துன்மார்க்கனாக இருக்குதா, அப்பாவை போல பாருங்க கெட்ட பழக்கங்களை கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க, அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பாவுடைய சாயல் எப்படியோ அப்படியே பிள்ளையினுடைய சாயலும் இருக்கிறது. அப்பா எப்படி இருக்கிறார் அப்படின்னா, பாவியாக இருந்தார், பிள்ளையும் கூட பாவியாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவனை எப்படி உண்டாக்கினார் என்று சொன்னால், அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் தேவன் உண்டாக்கினார். அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியையும். மனுஷன் எப்பொழுது தேவனுடைய சாயலை தொலைத்தான், தேவனுடைய சாயலை எப்பொழுது தொலைத்தான் என்று சொன்னால், எப்பொழுது சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்களை செய்ய துவங்கினானோ அல்லது செய்தானோ, அப்பொழுதே அவன் தன் சாயலை இழந்து போனான். பாருங்க, சாயல் என்று சொல்லும் பொழுது அதில் எதெல்லாம் அடங்கியிருக்கிறது சாயல்ல என்று சொன்னால், சாயலிலே ஒரு சாயலில் என்ன அடங்கியிருக்கிறது என்று சொன்னால், அங்கே தைரியம் அடங்கியிருக்கிறது. சாயலிலே என்ன அடங்கியிருக்கிறது என்று சொன்னால், அங்கே பரிசுத்தம் அடங்கியிருக்கிறது. சாயல் என்று சொன்னால் அங்கே பரிசுத்தம் அதில் அடங்கியிருக்குது. அதில் குணங்கள் அடங்கியிருக்கிறது. அங்கே பாருங்க, அவனுடைய
செயல்பாடுகள் அதெல்லாம் அதில் அடங்கியிருக்கிறது, கிரியைகள் அதில் அடங்கியிருக்கிறது. சாயல் என்று சொல்லும் பொழுது அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்குன்னு சொன்ன அர்த்தம், அப்பாவுடைய செயலை போலவே பிள்ளையினுடைய செயல்பாடுகளும் இருக்கிறது. அப்போ தேவன் எப்படி ஆதாமை படைத்தார் அப்படின்னு சொன்னால், அவனை அவருடைய ரூபத்தின்படி மட்டும் படைக்கவில்லை. அவர் எப்படி அந்த ரூபம் இருக்குது, கண்ணு மூக்கு வாய் கை கால் இருக்குதோ அப்படி மாத்திரம் இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய சாயலின்படியையும் தேவன் மனுஷனை உண்டாக்கினார். அவருடைய சாயலின்படியையும் தேவன் மனுஷனை உண்டாக்கினார். சாயலின்படி உண்டாக்குவது என்று சொன்னால் அவரை போல தைரியசாலியாய் மனுஷனை உண்டாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, தைரியசாலியாக, விசுவாசம் உள்ளவனாக, பரிசுத்தவனாக, நீதிமானாக, குற்றமே இல்லாதவனாக. குறை நினைக்கிறீங்க பாருங்க, இந்த ஆவிக்குரிய சாயலுக்கும் மனுஷ உலகத்தை ஆள்வதற்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. சாயலை இழந்தாச்சுன்னா இந்த உலகத்தில் எதுவுமே மனுஷனுக்கு கீழ்ப்படியாது. நம்ம தேவ சாயலில் இருக்கிறதுனால தான் உலகம் நமக்கு கீழ்ப்படுகிறது. ஆமேன்னு சொல்லலாமா? உதாரணமாக சொல்லணும்னா, ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இப்போ என்ன நடக்குது? இப்போ என்னுடைய நாமத்தை சொன்னாலே பிசாசு ஓடணும். ஆனால் என் நாமத்தை சொன்னால் பிசாசு என்ன செய்யலை? ஓடலை. ஏன் ஓடலை அப்படின்னா, என்னுடைய சாயலில் குறை ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய சாயலில் பிரச்சனை வந்திருக்கிறது. என்ன பிரச்சனை வந்திருக்குது? பரிசுத்தவான் என்ற அந்த சாயல் போய் பாவி என்ற சாயல் மனுஷனுக்கு வந்திருக்கிறது. நீதிமான் என்ற சாயல் அவனுக்கு காணாமல் போன பிறகு அவனுக்குள்ளே பாவி அக்கிரமக்காரன் என்ற சாயல் அவனுக்குள்ளே வந்திருக்கிறது. இப்போ இந்த சாயலால் அவனுக்கு என்னெல்லாம் இழப்பு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவனால் அந்த பூமியை கண்ட்ரோல் பண்ண முடியல, பூமியை ஆள முடியல, பூமியில் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியல. இந்த உலகத்தில் நடக்கிறது தான் நடக்குது. மனுஷன் அடிமையின் சாயலுக்கு போனான், அடிமையின் சாயல் எடுத்தான். இப்போ ரெண்டு விஷயத்தை மனுஷன் தொலைத்து போனான். என்னென்ன எதையெல்லாம் தொலைத்து போனான் என்று சொன்னால், மனுஷன் தேவனுடைய ரூபத்தை தொலைத்து போனான், தேவனுடைய சாயலையும் தொலைத்து போனான். சொல்லுங்க, தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல் ரெண்டையுமே தொலைத்து போயிட்டான். மனுஷன் இழந்தது எதுன்னு கேட்டால், தேவனுடைய ரூபத்தையும் இழந்து போனான், தேவனுடைய சாயலையும் இழந்து போனான். இன்னைக்கு நம்மளாம் இருக்கிறோம் இல்லையா, இந்த உருவம், இந்த ரூபம் இருக்கு இல்லையா, இந்த ரூபம் தேவன் உண்டாக்கின பொழுது இருந்த அந்த ரூபம் கிடையாது. நம்ம எல்லாம் இப்போ என்னவா இருக்கிறோம்னு கேட்டால் பாருங்க, பாவம் செய்ததுனால, ஆதாம் பாவம் செய்ததுனால, பாவம் ஆதாமுக்குள்ளே வந்ததுனால, ஆதாம் மூலமாக இந்த உலகத்துக்குள்ள பாவம் வந்ததுனால, ஒரு செடியில் பூச்சி விழுந்தால் எப்படி இருக்குமோ, அல்லது ஒரு செடியில் நோய் வந்தால் எப்படி இருக்குமோ, அப்படி மனுஷன் தன் சாயலை இழந்து இழந்து இழந்து, தன் ரூபத்தை இழந்து இழந்து இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னு கேட்டால், ரூபத்தில் மனுஷன் அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறான். எந்த ரூபம் எடுத்திருக்கான்னு சொல்லுங்க? அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறான். அடிமையின் ரூபம். இப்போ ரூபம் என்னவாயிடுச்சு? ஆளுகிற ரூபத்தில் இல்லை, ஆளக்கூடிய ரூபம் அவனுக்கு இல்லை. இவன் எல்லாத்தையும் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ரூபத்தில் அன்றைக்கி இருக்கிறான். எதையும் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல அவன் இல்லை. இவனை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு அவன் போயிட்டான். தன் ரூபத்தை அவன் இழந்ததுனால இப்போ இவனை பார்த்து எதுவுமே பயப்படலை. காற்று பயப்படலை, கடல் அலை பயப்படலை, இயற்கை பயப்படலை. ஆனால் ஆதாமை படைத்த பொழுது ஆதாமுக்கும் எல்லாமே கீழ்ப்படிந்திருந்திருக்கும். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படி. என்ன சொன்னார் அவர்? என்ன சொன்னார்? ஆகாயத்து பறவைகளையும் மச்சங்களையும், சமுத்திரத்தின் மச்சங்களையும், மிருக ஜீவன்களையும், பூமி அனைத்தையும். எதெல்லாம்? பூமி அனைத்தையும். பூமி அனைத்தையும் சொல்லும் பொழுது பூமியில் இருக்க தண்ணி, மரம், காற்று, இயற்கை, மலைகள், இது எல்லாத்தையும் தான் சொல்றார் ஆண்டவர். பூமி அனைத்தையும், பூமி அனைத்தையும், அதன் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண கடவர்கள், அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண கடவர்கள். இப்போ மனுஷன் தன்னுடைய ரூபத்தை இழந்த பொழுது அவனுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டால் பாருங்க, இவனை பார்த்து எதுவும் இவனுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறது. இவனை பார்த்து எதுவும் இவனுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறது. இயற்கை கீழ்ப்படிய மறுக்கிறது. ஆனால் இரண்டாம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்து இயற்கையை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு காட்டினார். இயற்கை எப்படி கட்டுப்படுத்துவது என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். எப்படி இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுவது. இப்போ அவர் எந்த சாயலிருந்து கண்ட்ரோல் பண்ணாரு? எதை பார்த்து பிசாசுகள் பயந்தது? எதை பார்த்து அங்கே இருக்கிற காற்றும் கடலும் பயந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவருடைய ரூபம் என்னவா இருந்துச்சு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரும் கூட தன்னுடைய சாயலை விட்டுட்டு, தன் ரூபத்தை விட்டுட்டு எப்படி பூமிக்கு வந்தார்னா,
பாருங்க, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். எப்படி வந்தார் சொல்லுங்க? அடிமையின் ரூபம் எடுத்து. அப்போ மனுஷன் கடவுளை படைக்கும் பொழுது அவன் எந்த சாயல் இருந்தான்? எந்த சாயலில் படைக்கப்பட்டான்? மனுஷனை தேவன் படைக்கும் பொழுது தேவ சாயலாய் படைக்கப்பட்டான். அவரை போல நீதி உள்ளவனாக, அவரை போல பரிசுத்தம் உள்ளவனாக, அவரை போல அதிகாரம் உள்ளவனாய் படைக்கப்பட்டான். அவரை போல உருவமுடையவனாய் படைக்கப்பட்டான். ஆனால் மனுஷன் பாவம் செய்த பிறகு என்னாச்சுன்னா, மனுஷனுடைய ரூபம் அடிமையின் ரூபமாய் மாறி போனது. இவனால் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதையும் தன் கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது, எல்லாமே இவனை கண்ட்ரோல் பண்ணும் என்கிற இடத்துக்கு மனுஷன் தள்ளப்பட்டான். அதனால தான் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வியாதி அவனை கண்ட்ரோல் பண்ணுது, பிசாசு அவனை கண்ட்ரோல் பண்ணுறான், பிரச்சனைகள் அவனை கண்ட்ரோல் பண்ணுது. மனுஷனால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவனால் வாழவே முடியலை. இதெல்லாம் அவனை ஒடுக்கி நொறுக்கி அவனை சந்தோஷம் இல்லாமல் ஆக்கி அவன் வாழ்க்கையை இதெல்லாம் அழிக்கிறதை நான் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது நல்லா கவனிங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவன் மனுஷனை எப்படி படைத்திருந்தார்னா, ஆளக்கூடியவனாக அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி தேவன் படைத்திருந்தார். மனுஷன் தன் ரூபத்தையும் தன் சாயலையும் இழந்து போனான். ரூபத்தை இழந்து போனான் என்று சொன்னால், ராஜா போல வாழ வேண்டியவன் அடிமையை போல மாறி போனான். என்னுடைய விசுவாசம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒருவேளை தேவன் ஆதாமை படைத்திருக்கும் பொழுது அவன் உருவத்தில் எப்படி இருந்திருப்பான் என்று சொன்னால், நல்ல வாட்ட சாட்டமானவனாக, இங்கே இருக்கிற எல்லா ஜீவராசிகளை விட உயரமானவனாக, நல்ல பலசாலியாக இருந்திருப்பான் என்பதுதான் என்னுடைய விசுவாசம். ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல வாட்ட சாட்டமாக இருந்திருப்பான். அவனை பார்த்து எல்லா மிருகங்களும் பயப்படுற மாதிரி ஒரு உருவம் அவனுக்கு இருந்திருக்கும். அவன் ராஜரிகமான ஒரு முகத்தோற்றத்தையும் உடல் தோற்றத்தையும் உடையவனாக இருந்திருப்பான். ஆனால் என்ன நடந்தது? பாவம் செய்ததுனால மனுஷன் தன் ரூபத்தை இழந்து அடிமையை போல மாறிட்டான். இப்போ அவனால் ராஜாவை போல நடன்னு சொன்னால் நடக்க தெரிய மாட்டேங்குது, ராஜாவை போல பேசணும்னு சொன்னால் பேச தெரிய மாட்டேங்குது, உலகத்தை கண்ட்ரோல் பண்ண சொன்னால் கண்ட்ரோல் பண்ண தெரிய மாட்டேங்குது. ஒரு அடிமை என்ன செய்வார்களோ அதை தான் மனுஷன் செய்யக்கூடியவனாய் மாறி போனான். எப்படி போயிட்டான் மனுஷன்? எப்படி ஆயிட்டான்? ஒரு அடிமை என்ன செய்வாங்க? இப்போ உதாரணம் நம்ம சொல்கிறோம் பாருங்க. ஒரு முதலாளி வீட்டுக்கு போகும்பொழுது, ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் போகும்பொழுது பாருங்க, அடிமைகள் என்ன செய்வார்கள், அந்த வீட்டில் இருக்கிற பெரிய முதலாளி என்ன செய்வார் என்பதை நான் அப்படியே யோசிச்சு பார்க்க போகிறோம் இல்லையா? நல்லா கவனிங்க. என்ன செய்வார்கள்? இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு பாருங்க. அந்த வீட்டில் இருக்கிற ராஜா எப்படி இருப்பார்னா, கட்டளை இடுவார். இதை செய், அதை செய், இது இப்படி ஆகட்டும், அது அப்படி ஆகட்டும், அப்படிலாம் கட்டளை இடுவார். ஆனால் அந்த வீட்டில் அடிமை எப்படி இருப்பார்? எதையுமே சொல்ல மாட்டார். அவருக்கு சொல்லவே தெரியாது. இது இப்படி ஆக கடவுது, இது இப்படி செய்யட்டும், இங்கே இப்படி அமைதி உண்டாகட்டும், இப்படி பிரச்சனை மாறட்டும், இப்படிலாம் சொல்ல தெரியாது அவருக்கு. அவருக்கு என்னதான் தெரியும்? பிரச்சனை வந்தால் அழுவதற்கு தெரியும், புலம்புவதற்கு தெரியும், கூப்பாடு போட தெரியும். அப்போ நல்லா கவனிங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க விசுவாசிகளுக்குன்னு சொன்னால், அழுவது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். தேவ சமூகத்தில் அழுவுங்க, அதை நல்லா சொல்லித்தராங்க. எதை சொல்லித்தரல தெரியுமா? நீங்கள் மறுபடியும் உங்கள் சாயலுக்கு திரும்புங்கள், பூமியை கண்ட்ரோல் பண்ண துவங்குங்கள் என்று யாரும் சொல்லித் தருவதே கிடையாது. இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுங்கள் என்று யாரும் சொல்லித் தருவதே கிடையாது. சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணுங்கள் என்று யாரும் சொல்லித் தருவதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும், அது அப்புறம் போகும் என்று சொல்லுகிறார். அப்போது நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ரூபத்தில் பூமிக்கு வந்தார்னு கேட்டால், மனுஷன் எந்த ரூபத்தில் இருக்கிறானோ அந்த ரூபத்துக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். மனுஷன் எந்த ரூபத்தில் இருக்கிறானோ அந்த ரூபத்துக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டார். பிறகு என்ன செய்தார்னா, மனுஷன் எந்த சாயலில் இருக்கிறானோ அந்த சாயலுக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். அந்த சாயலுக்கு தன்னை. இப்போ நல்லா கவனிங்க. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே வந்தார்னாக்க, பரலோகத்தில் அவர் எப்படி இருக்கிறாரோ அதே ரூபத்தோடு கூட, பரலோகத்தில் அவர் எப்படி இருக்கிறாரோ அதே சாயலோடு கூட பூமிக்கு வந்தார்னா, அவரை எந்த பாவமும் கரைப்படுத்த முடியாது. எந்த வியாதியும் அவர் சொல்லி தான் ஜெபித்து தான் ஓடணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து நின்னாலே எல்லாம் மாறிடும். அவர் வந்து நின்னாலே பிரச்சனைலாம் சரியாயிடும். அதே ரூபத்தில் வருவார்னா இந்த பூமியில் இருக்க எல்லாமே அவர் பார்த்து நடுங்க ஆரம்பிச்சிடும். மலைகள் முதற்கொண்டு இயற்கை முதற்கொண்டு எல்லாமே இயேசுவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா, இந்த மனுஷன் எந்த சாயலில் எந்த ரூபத்தில் இருக்கிறானோ அந்த சாயலில் வந்தார்.
வந்ததுனால தான் ரோட்டில் போகிறவன் காட்டில் போகிறவன் கூட அவர் தலையில் குட்டி உன்னை குட்டினது யார் என்று கேட்டான். அவர் அதே தேவசாயில வந்திருந்தார்னா ஒருத்தன் கூட அவரை நெருங்கவே முடியாது, அவரை பார்த்துட்டு உயிரோடு இருந்திருக்க முடியாது. தேவன் தன்னை மனுஷனுடைய சாயலுக்கு ஒப்பாக, மனுஷனுடைய ரூபத்துக்கு ஒப்பாக தன்னை மாற்றிக்கொண்டார். பிலிப்பியர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, தேவன் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக மாறி பூமிக்கு வந்தார். இப்போ நல்லா கவனிங்க, மனுஷர் சாயலாக மாறி பூமிக்கு வந்தார். இப்போ தேவன் நினைச்சார் அப்படின்னா, வந்து இந்த மனுஷ சாயல்ல இருந்து கொண்டு, மனுஷ ரூபத்தில் இருந்து கொண்டு எப்படி இந்த பூமியை கண்ட்ரோல் பண்ணுவது என்பதை செய்து காட்டினார். இப்போ நல்லா கவனிங்க, இந்த உலகமே கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்குது. யாருக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்குது? தேவ சாயல்ல இருக்கிறவனுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறது. தேவனுடைய ரூபத்தின்படி இருக்கிறவனுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவ இப்போ எந்த சாயல்ல இல்லை, தேவ சாயல்லையும் இல்லை, தேவ ரூபத்தின்படியும் இல்லை, மனுஷ ரூபத்தின்படி இருக்கிறாரு, மனுஷ சாயல்ல இருக்கிறாரு. இப்போ அவர் போயிட்டு என்ன செய்றாருன்னா, இயற்கை மேல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார். காற்றை பார்த்து கட்டளை இடுகிறார், இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்தில் அங்க மிகுந்த அமைதி உண்டானது. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இயற்கை அப்படியே பார்க்குது. ஆளை பார்த்தா, தோற்றத்தை பார்த்தா அடிமையின் ரூபமாக இருக்குது. சாயலை பார்த்தா ஒரு பாவப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பானோ அப்படிப்பட்ட சாயல் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. ஆனால் உள்ளிருந்து வருகிற வார்த்தைகளோ எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு அடிமையின் வார்த்தையை போலல்ல, ராஜாவின் வார்த்தையை போல இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எவ்வளவு பெரிய சத்தியத்தை அங்க மறைச்சு வச்சிருக்காரு பாருங்க. சாயல், மனுஷனுடைய சாயல், மனுஷனை போல ஒரு பாவப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பானோ அப்படிப்பட்ட சாயலிலே இருக்கிறார். ரூபமும் ஒரு அடிமை எப்படி இருப்பானோ அப்படிப்பட்ட ரூபத்தில் இருக்கிறார். ஆனால் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ராஜாவினுடைய வார்த்தைகளை போல இருக்கிறது. அங்க பார்த்து அவர் புலம்பவில்லை. ஏனென்றால் புலம்புவது அடிமையின் வேலை, அழுவது அடிமையின் வேலை, கெஞ்சுவது அடிமையின் வேலை. இங்கே ஆண்டவர் ராஜாவாக எழுந்து நின்று இயற்கையை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து அவர் கட்டளையிடுகிறார், இறையாதே அமைதலாயிரு. கட்டளை யார் மாத்திரம் இட முடியும்? ராஜாக்கள் மாத்திரமே இட முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் சொன்ன அப்படின்னா, இப்போ ஆண்டவர் இயேசு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, இந்த பூமிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அடிமையின் சாயலிலே, மனுஷனுடைய சாயலிலே வந்தார். அடிமையின் ரூபத்தோடு, மனுஷ சாயலோடு, அந்த பாவி என்ற சாயலோடு சிலுவையிலே மரித்தார். உயிர்த்தெழுந்த பிறகு பாவி என்ற சாயலிலே அவர் இல்லை, அடிமை என்ற ரூபத்திலும் அவர் இல்லை. ஆமென் சொல்லலாமா? இப்ப அவர் எப்படி இருக்கிறாரு? பவுல் சொல்றாரு, இப்பொழுது நாம் இப்படி இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம்னு தெரியல, ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம இருப்போம் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமா? இது நல்ல கவனிங்க. தேவன் மனுஷனை தேவ சாயல்ல படைத்தார். மனுஷன் தன் சாயலையும் ரூபத்தையும் இழந்து அடிமையின் ரூபத்துக்கும் மனுஷர் சாயலாக பாவப்பட்ட சாயலுக்கு போனான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபத்தை எடுத்துக்கொண்டு மனுஷ சாயல்ல பூமிக்கு வந்தார். இந்த மனுஷ சாயல்ல மனுஷ ரூபத்தின்படி வாழ்ந்தவர் சிலுவையிலே மரித்தார். உயிர்த்தெழும்பொழுது அவர் மனுஷ ரூபத்தின்படியும் இல்லை, மனுஷ சாயலின்படியும் இல்லை, அவர் தேவ சாயலாயிருக்கிறார். இப்போ அவர் மேலே அவருக்கு என்னெல்லாம் வந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் இருக்கும்பொழுது இயற்கையெல்லாம் கண்ட்ரோலில் வந்துச்சு, காற்று கூட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு, காற்று கூட அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்தது, சூழ்நிலைகள் எல்லாம் கட்டளை கீழ்ப்படிந்தது, வியாதிகள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது, பிசாசுகள் கட்டளை கீழ்ப்படிந்தது. உயிர்த்தெழுந்த பிறகு என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மரணமே இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தது. மரணமே இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தது. இனி மரணம் அவரை ஆளவே முடியாது. மரணம் பெருசா, தேவனுடைய ஜீவன் பெருசான்னு ஒரு போட்டி வச்சா, ஆண்டவர் ஜீவன் பெருசு என்பதை சிலுவையில் மரணத்தை ஜெயித்து ஜீவன் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது என்பதை நிரூபித்து காட்டினார். ஆமென்.
இப்போ தேவன் இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிற சாயல் இருக்கு இல்லையா, அந்த சாயல் என்ன சாயல்னு கேட்டிங்கன்னா, அது எந்த சாயல் என்று கேட்டால் அது பாவப்பட்ட மனுஷனுடைய சாயல் இல்லை. ஐயா ஏதாவது செய்யுங்கய்யா ஐயா அப்படின்னு கெஞ்சுகிற சாயல்ல அவர் இல்லை. அவர் ராஜகுமாரனுடைய சாயல்ல இருக்கிறார். ஆமேன். ராஜகுமாரனுடைய சாயல்ல இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ தேவன் நம்மையெல்லாம் முன் குறிச்சிருக்கிறாரே. எதற்காக என்னையெல்லாம் கர்த்தர் அழைத்தார்? இந்த ஊரில் எவ்வளோ பேர்லாம் இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க, பணக்காரங்க இருக்கிறாங்க, திறமசாலிலாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார், என்னை எதற்காக அழைத்தார் அப்படி என்பதற்கான ஒரு பதிலை தான் இந்த ரோமருடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் நமக்கு கொடுக்கிறது. அவர் சொல்றாரு, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நல்ல கவனிங்க. குமாரன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகும் மனுஷர் சாயலாவே இருப்பார் என்று சொன்னால் நம்மை அவர் சாயலாய் மாற்ற வேண்டிய தேவையில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை புரியுதா உங்களுக்கு நான் சொல்ற விஷயம்? ஆண்டவர் இயேசு பூமிக்கு வரும்பொழுது அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மரித்த பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு அதே மனுஷ சாயல்லையே அவர் இருப்பார் என்று சொன்னால், பாவப்பட்ட சாயல்லையே அவர் இருப்பார் என்று சொன்னால் மனுஷனை அவர் சாயலாய் மாற்ற வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் மனுஷனும் பாவப்பட்ட சாயல் இருக்கிறான், ஆண்டவரும் பாவப்பட்ட சாயல் இருக்கிறார். அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு விளங்குகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் மனுஷ சாயலை களைந்து தேவ சாயலை அடைந்து கொண்டார். ஆமேன் சொல்லலாமா? தேவ சாயல்னா என்ன? தேவ சாயல்னா என்ன? தேவனை போல அதிகாரமுடையவராய் இருப்பது, தேவனை போல வல்லமை உள்ளவராய் இருப்பது, தேவனை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பது. ஆமேன் சொல்லலாமா? தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்ட அதே ஜெராக்ஸா இருப்பது. சாயல்னு சொன்னாலே ஜெராக்ஸ். சாயல்னு சொன்ன சொல்லுங்க, அதனுடைய நிழல் அப்படியே இருக்கும். தேவனுடைய குணம் எப்படியோ அப்படியோ மனுஷனுடைய குணம் இருக்கும். அதுதான் தேவனுடைய ஜெராக்ஸ், தேவனுடைய சாயல். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எவர்களை முன்குறித்தாரோ, எதற்கு முன்குறித்திருக்கிறாரு அப்படின்னா தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. அப்ப தேவகுமாரன் இப்ப எப்படி இருக்கிறாரு? இந்த உலகத்தைய இந்த பூமியை மாத்திரம் இல்ல, அந்த சராசரங்களையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அதிகாரமுடையவராய் இருக்கிறார், நீதிமானாய் இருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார், பழுது இல்லாதவராய் இருக்கிறார், குற்றமற்றவராய் இருக்கிறார், அக்கிரமம் இல்லாதவராய் இருக்கிறார், நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த சாயலுக்கு உங்களுடைய சாயலை ஒப்பாக மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் முன்குறித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எதற்காக என்ன முன்குறித்திருக்கிறாரு? அவருடைய சாயலுக்கு என்னை மாற்ற, அவரை போல பரிசுத்தவானாய் என்னை மாற்ற, அவரை போல நீதி உள்ளவராய் என்னை மாற்ற. சாயல் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன், சாயல் என்பது மனுஷனுடைய குணத்தை குறிக்கிறது, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ் அது குறிக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா புரியுதா உங்களுக்கு எல்லாருக்குமே? ரூபம் என்பது வேற, சாயல் என்பது வேற. சாயல் என்பது குணத்தை குறிக்கிறது. இப்போ நீங்க தேவ சாயல்ல மாற மாற என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த உலகத்தை பார்க்கிற விதமே நீங்க வேற மாதிரி தான் பார்ப்பீங்க. தேவன் பார்க்கிறது போல இந்த உலகத்தை பார்ப்பீங்க. வியாதியை பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி பார்ப்பாரோ அப்படி பார்ப்பீங்க. காற்றையும் கடலையும் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி பார்ப்பாரோ அப்படிதான் நீங்க பார்ப்பீங்க. அப்போ உங்களை எந்த சாயலுக்கு மாற்ற விரும்புறாரு? ரூபம் மட்டும் இல்ல, எண்ணங்கள் கூட. எல்லாம் சொல்லுங்க, ரூபம் மாத்திரம் இல்ல, எண்ணங்கள் கூட. ஒருவேளை இந்த ரூபம் மாற்ற முடியல பாஸ்டர், ரூபம் அடிமையின் ரூபத்தை என்னால் மாற்ற முடியல. இந்த அடிமையின் ரூபம் உலகத்தில் மனுஷன் மரணம் வரைக்கும் இந்த அடிமையின் ரூபம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் சாயல் மாறுமா அப்படின்னா அதுக்கு தான் கர்த்தர் சொல்ற, ரூபம் மாறலாம் கூட பரவாயில்ல. இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் சரீரம் கருப்பா இருக்க, சரீரம் செக்க செவேர்னு இயேசு கிறிஸ்துவ போல மாறலாம் கூட பரவாயில்ல. குள்ளமா இருக்கிற நீ இயேசு கிறிஸ்துவ போல உயரமா மாறலாம் கூட பரவாயில்ல. என்ன மாறணும்? இயேசு கிறிஸ்துவை போல குணம் மாற வேண்டும். ஆமென். சாயல் மாறணும். இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தம் வரணும். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி நமக்குள்ளே வரணும். ஆமென். அதற்கு தான் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். மறுபடியும் இந்த விசுவாசமணி எல்லாம் சொல்லலாமா?
வாயை திறந்து சொல்ல போறீங்க, எல்லாரும் சொல்ல போறீங்க. இது சொல்லும் பொழுதே நீங்க இன்னைக்கு உங்களுடைய சாயல் இன்னைக்கு மாறணும். எப்படி சொல்ல போறோம்? எல்லாம் சொல்லுவோம். தேவன் என்னை அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, தேவன் என்னை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பிதா எதுக்கு என்ன முன்குறித்திருக்கிறாரு? அவருடைய குமாரன் எப்படி இருக்கிறாரோ, எதையும் பார்த்து பயப்படாம அடிமையின் ரூபத்தில் இருக்கும் பொழுது, அடிமையின் சாயல் இருக்கும் பொழுதே அவ்வப்போது வெளிப்பட்டுச்சு அவருடைய சாயல். என்ன சாயல்? கட்டளையிடுகிற சாயல். புரியுதா உங்க எல்லாருக்குமே? அடிமையின் ரூபத்திலையும் அடிமையின் சாயல் இருக்கும் பொழுதே அவ்வப்போது வெளிப்பட்டுச்சு. எழுந்து நின்று காற்றின் கடல் என்ன செய்றாரு? இறையாதே அமைதலாயிரு என்று அதட்டினார். அதுதான் அவருடைய சாயல். அவருடைய ரியாலிட்டி குணம் என்ன? எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுவது, கட்டளையிடுவது, எல்லாவற்றிற்கும் வளைந்து போவதல்ல, விட்டு கொடுத்து போவதல்ல, பயந்து பயந்து வாழ்வதில்ல. ஜாதகம் என்ன சொல்லுது, நல்ல நேரம் என்ன சொல்லுது, கெட்ட நேரம் என்ன சொல்லுது, யமகண்டம் என்ன சொல்லுது, சூளம் எந்த பக்கம் இருக்குது, இதெல்லாம் கேட்டு வளைந்து வளைந்து வாழ்கிற அந்த அடிமையின் சாயல்ல இல்ல. சூளம் கிழக்க இருக்குதோ மேற்க இருக்குதோ, நான் சொல்றேன் இப்ப இது அமைதல் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினால. இல்லைங்க இது மாறி காலங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்ப அமைதி வரணும். இது மழை காலமா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்பதான் புயல் உருவாச்சு பாஸ்டர், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன வரணும்? அமைதி உண்டாகுவதாக. என்னங்க இது காய் காய்க்கிற காலம் அல்ல, கனி கொடுக்கிற காலம் அல்ல, இப்ப போயிட்டு பழத்தை தேடுறீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப என்ன இருக்கணும்? ராஜா அப்படிதாங்க பேசுவாரு. ராஜா கிட்ட போயிட்டு இப்ப எனக்கு ஒரு ஏதாவது ஒரு உணவு வேணும்னு கேட்கிறாருன்னு வச்சுங்க, ராஜா கேட்டா அது எங்க இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடணும். நீங்க ஒருவேளை நம்ம நாட்டில் விளையாம இருக்கலாம், வெளிநாட்டுக்கு போயாவது வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். இல்லைன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. இதுக்கு கனிகாலம் இல்லையே ஆண்டவரே, கனிகாலமா கனிகாலம் இல்லையே எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டியது பழம் இருக்கணும். நான் ராஜா, நான் கேட்கும்போது கிடைக்கணும். இப்போ நீங்க அந்த சாயலுக்கு மாறினா நீங்க எப்படி இருப்பீங்க? மழை காலம் பாஸ்டர், என்ன பாஸ்டர் பண்ண முடியும்? மழை பெய்ய தான் செய்யும், அப்படி போகணுமா? என்னைக்காவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? மழையை கண்ட்ரோல் பண்ணி. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், மழை பெய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். வியாதியை பார்த்து பேசியிருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், வியாதியை நீ ஓட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். பிசாசை பார்த்து நான் சொல்கிறேன், பிசாசே இந்த சரீரத்துக்குள்ள, இந்த குடும்பத்துக்குள்ள நீ இருக்கக்கூடாது என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இப்படிலாம் சொல்ல நமக்கு தெரியுதுமா? அல்லது ஐயா ஐயா தயவு செஞ்ச ஐயா, இயேசுவே இயேசுவே, அப்பா நான் என்ன பண்ணுவாண்டவரே, இதுதான் தெரியுமா? அப்பா இப்படி இருக்கிறவங்களை எப்படி மாற்றணும் கர்த்தர் விரும்புகிறாருன்னா, கண்ணை திறந்து வியாதியை உனக்கு கட்டளையிடுறேன், இந்த சரத்துட்டு வெளியே போ. இதுதான் தேவ சாயல். இயேசு கிறிஸ்து அழுது கொண்டிருக்க மாட்டார், பிரச்சனைகளை பார்க்கும்போது அழுது கொண்டிருக்க மாட்டார், பிரச்சனைகளுக்கு கட்டளையிடுவார். தேவ சாயலுக்கு மாறுங்கள். பூமியில் இருக்கும்பொழுது அந்த மாதிரின்னு சொன்னா, இந்த அடிமையின் ரூபத்தில் இருக்கும் பொழுதே அந்த மாதிரி அவர் இருந்திருப்பார்னா, இப்ப அவர் ரூபமே மாறி போச்சு, இப்ப அவர் சாயலே மாறி போச்சு. அடிமையின் ரூபத்தில் இருக்கும் பொழுதே சாத்தான் கண்டுபிடிச்சான் பாருங்க, தேவகுமாரனே எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறேன். ரூபம் எந்த ரூபம்? அடிமையின் ரூபம், மனுஷ சாயல். அப்பயே சாத்தான் கண்டுபிடிச்சிட்டான், இது தேவன் இவர். இப்ப அவர் எந்த சாயல் இருக்கிறாரு? இதை ரெண்டையும் கடைந்து போட்டு விட்டு ஒரு புது சாயலுக்கு வந்திருக்கிறாரு. உலகமே அவருடைய கண்ட்ரோல் இருக்குது, உலகமே அண்ட சராசரமா அவருடைய கண்ட்ரோல் இருக்குது. இப்ப பிசாசு என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? இயேசுவை பகைத்தா எந்த கிரகத்துக்கும் ஓட முடியாது. முன்னாடியாவது பன்றிகளுக்குள்ள அனுப்பணும் வேண்டிக்கிட்டான், இப்போ அவனுக்கு இந்த பூமியிலையும் இடம் கிடையாது, வானத்திலும் இடம் கிடையாது, நட்சத்திர மண்டலங்கள்ல என்ன இல்லை, இடமே கிடையாது. அப்போ நல்லா கவனிங்க, இதெல்லாம் இந்த ப்ராசஸ் ஏன் செய்கிறார் அப்படின்னா, இப்போ எந்த சாயலுக்கு உங்களை மாற்றிக்கிட்டு இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நாம் ஒப்பாயிருப்பதற்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நான் ஒப்பாயிருப்பதற்கு தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். என் சாயல் முன்னாடி எப்படி இருந்துச்சு? அடிமையின் சாயல்ல கடந்த மனுஷ சாயலா, மனுஷர்களெல்லாம் என்ன செய்வாங்களோ அதுதான் நான் செஞ்சேன்.
ஆனால் நான் தேவ சாயலாக மாறும் பொழுது மனுஷன்லாம் என்ன செய்வானோ அதை செய்யாமல் தேவன் என்ன செய்வாரோ அதை நான் செய்யும்படி என்னை தேவன் முன் குறித்திருக்கிறார். மனுஷ சாயல்னா உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு மனிதர்கள் என்ன செய்வார்களோ அதை செய்தால் நீங்கள் மனுஷ சாயல் இருக்கிறீங்க. தேவன் எப்படி செயல்படுவாரோ அப்படி செயல்பட்டால் நீங்கள் தேவ சாயலுக்கு மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமேன். தேவன் எப்படி செயல்படுவார்? இயற்கையை பார்த்தாலும் சரி, பிரச்சனையை பார்த்தாலும் சரி, அதற்கெல்லாம் கட்டளையிடுவார். ஆமேன். இன்னைக்கு கூட நீங்கள் பாருங்கள், நீங்கள் சில சமயத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ கூட சில வியாதியெல்லாம் பார்த்து நீங்கள் இயேசு நாமத்தில் வெளில போகணும் சொன்னால் ஓடி போயிடும் அது. ஆமேன். பிபி சுகரெல்லாம் பார்த்து நீங்கள் இயேசு நாமத்தில் நார்மல் ஆவதாகன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் அப்படிலாம் சொல்லுவதே கிடையாது. எப்படியே பழகிட்டாங்க. வியாதி இருக்குது வியாதி இருக்குது வியாதி இருக்குன்னு சொல்லி அழுது அழுது புலம்பி பழகிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எனக்கு 275 இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் சுகர் பார்க்கும்பொழுது. அப்போ தான் எனக்கே தெரியும், 275 இருக்குதா, என்னையா அது நம்ப முடியலனால அப்படின்ட்டு. பிறகு நம்ம கையில் என்ன ஏற்கனவே இருக்கவே இருக்குது. என்ன இருக்குது? மாத்திரை இல்லை, என்ன இருக்குது? அதிகாரம், தேவனுடைய அதிகாரம். ஆமேன். தேவனுடைய அதிகாரம் நம்ம கையில் இருக்கு. எத்தனை பேருக்கு நாம ஜெபம் பண்ணி வியாதியெல்லாம் சரியாகுது, ஏன் சரீரம் சுகமாகாதா? ஒரு மாத்திரை கூட ஒரு நாள் எந்த டாக்டரையும் போல இயேசுனுடைய அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ண ஆரம்பித்தேன், அதிகாரத்தை எனக்குள்ளே செலுத்த ஆரம்பித்தேன். இப்போ செக் பண்ணி பார்த்தா எங்கட லோ பிபி ஆகிட்டா என்ன பண்ணுறது, லோ சுகர் ஆகிட்டா என்ன பண்ணுறது, நல்லா சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இப்போது கையை தட்டி கருத்து நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவ சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். இந்த வேலையை எப்படி அவர் செய்கிறார் என்பதை தான் இந்த 30வது வசனம் சொல்லுது. எப்படி அந்த வேலையை செய்கிறாரு? தேவ சாயலுக்கு நேராய் எப்படி நம்மை நகர்த்தி கொண்டு போகிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவ சாயலுக்கு நேராய் எப்படி நம்மை நகர்த்தி கொண்டு போகிறார். எப்படி நகர்த்தி கொண்டு போகிறார் அப்படின்னா, அவர் சொல்றாரு, எவர்களை முன்னறிந்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ, சொல்லுங்க, எவர்களை முன்குறித்தார். எதற்கு முன்குறிச்சிருக்கிறாரு? 29வது வசனம் சொல்லுது, எதற்கு முன்குறிச்சிருக்கிறாரு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். மறக்கவே கூடாது. நீங்க எதுக்கு நம்மளை முன்குறிச்சிருக்கிறாரு? தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். இப்போ 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது எவர்களை தேவன் முன்குறித்தாரோ இப்போ அடுத்த ப்ராசஸுக்கு கொண்டு போறாரு. எதுக்கு கொண்டு போறாருன்னா, அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர் நினைச்சாரு, அழைக்கிறார். அப்போ முன்குறிக்காத யாருமே சர்ச்சுக்கு வர முடியாது. முன்குறிக்காத யாருமே இயேசு ஏற்றுக்கொள்ள முடியாது. முன்குறிக்காத யாருமே இந்த ரட்சிப்பை பெற முடியாது. முன்குறிக்கப்படாத யாருமே பரலோகத்துக்கு வர முடியாது. முன்குறிக்கப்படாத யாருமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஒன்றை கூட பெற்றுக்கொள்ளவே முடியாது. சில பேர் நினைப்பா, நான் தான் சர்ச்சுக்கு போகல, எனக்கு தான் சர்ச்சுக்கு போக பிடிக்கல, நான் சர்ச்சை விரும்பலை, இயேசுவை நான் ஏற்றுக்க மாட்டேன், பிடிவாதமாக இருக்கிறதா அவங்க பெரிய திறமைசாலியாக நினச்சிக்குவாங்க. உண்மை என்னன்னா, தேவன் அவர்களை முன்குறிக்கவில்லை, தேவன் அவர்களை அழைக்கவில்லை என்பதுதான் உண்மை. எப்பொழுதுமே நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்ட நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடுமையாக நாங்கள் போதிக்க வேண்டிய தேவையே இருக்காது. நீங்கள் உண்மையான இரும்பாக இருப்பீங்கன்னா காந்தம் வந்த உடனே டக்குன்னு பிடிச்சி உள்ளே வந்துடுவீங்க. நீங்கள் ஒரு மரக்கட்டையாக இருப்பீங்கன்னா நான் காந்தம் போய் எவ்வளவுதான் உங்களை ஒட்டி ஒட்டி கூப்பிட்டாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, வர மாட்டீங்க. அப்போ நீங்களாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் நீங்களாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். நீங்களா சபைக்கு வரல. எல்லாம் சொல்லுவோம், நானா சபைக்கு வரல, தேவன் என்னை முன்குறித்ததுனால சபையில் இருக்கிறேன். வாய் திறந்து சொல்ல, நானா சபைக்கு வரல, தேவன் என்னை முன்குறித்ததுனால சபையில் இருக்கிறேன். நானா அவரை ஏற்றுக்கொள்ளல, அவர் என்னை முன்குறித்ததுனால நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் விளங்குது? அப்போ எவர்களை முன்குறித்தாரோ அவர் என்ன செய்றாரு, அழைக்கிறார். ஏன் அழைக்கிறாரு? ஏன் அழைக்கிறாரு? ஏன் முன்குறித்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு அழைக்கிறார். எத்தனை பேர் விளங்குது? ஏன் நம்மை அழைத்தார் அப்படின்னா எதற்கு முன்குறித்தாருன்னு பார்க்கணும். அப்போ எதற்கு முன்குறித்தாரு? எதுக்கு முன்குறித்தாரு? தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்தார். அப்போ ஏன் அழைக்கிறாரு? அந்த சாயலை நான் அடைவதற்கு என்னை அழைக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? பாருங்க, ஒரு சிற்பி என்ன செய்றாருன்னா, ரோட்டில் போறாரு. ஒரு நாள் மைக்கேல் ஏஞ்சலோ என்ற ஒரு நல்ல அழகான ஒரு சிற்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய சிற்பி மைக்கேல் ஏஞ்சலோ. அவர் பாருங்க, டேவிட் த கிங் என்ற ஒரு அற்புதமான சிலையை வடித்து, தாவீது ராஜாவினுடைய சிலையை வடித்து எல்லாரும் பார்த்து பிரமிக்கிற மாதிரி அந்த சிலையை உருவாக்கினார்.
அப்போ போயிட்டு அவர்கிட்ட கேட்டாங்களாம், எப்படிங்க இவ்வளோ அழகான சிலை எப்படி உண்டாக்கினீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த கல் நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் கடந்துச்சு. நீங்கள் எல்லாரும் இதை ஒரு கல்லாக பார்த்தீங்க, நான் அந்த கல்லுக்குள்ளே ஒரு சிலையை பார்த்தேன். நீங்கள் எல்லாம் போகும்போது இதை ஒரு கல்லாக மட்டும் பார்த்துட்டு போயிட்டீங்க, நான் இதுக்குள்ளே ஒரு சிலையை பார்த்தேன். நான் பார்த்த சிலையை வெளியில் கொண்டு வருவதற்கு அதை சுற்றி ஒட்டி இருக்கக்கூடிய பிரயோஜனமற்ற கற்களை எல்லாம் அகற்றினேன். உள்ள இருக்கிற சிலை வெளியில் தெரிய ஆரம்பித்தது என்று சொன்னாராம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம எந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்கு கொண்டு போறாருன்னா பாருங்க, இப்போ நம்ம தேவ சாயல் இல்லை, எப்படி இருக்கிறோம்? அடிமையின் சாயல்ல இருந்து கொண்டு மனுஷ சாயலா, மனுஷன் எப்படி வாழ்றானோ மனுஷனுடைய பழக்க வழக்கத்தின்படி, மனுஷனுடைய முறைமையின்படி, உலக மக்களுடைய வழக்கத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்கன்றாரு. உலகத்துக்கு ஒத்த, அதாவது உலக மக்கள் வாழ்வது போல நீங்க வாழாதீங்க. உங்க வாழ்க்கை முறை என்பது வேற, தேவனை அறியாத ஜனங்களுடைய வாழ்க்கை முறை என்பது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்றாரு. அவங்க எப்படி வாழ்றாங்களோ அப்படி வாழாதீங்க. அவங்க எப்படி வாழுறாங்க? வியாதி வந்தா அழுதே புலம்பியே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. நீங்க எப்படி வாழாதீங்க. நீங்க வியாதியை ஜெயிக்கிறவங்க. வியாதியை நீங்க விரட்டணும். உங்க சரீரத்துக்கு வியாதி மட்டும் இல்ல, நீங்க போய் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணி மற்றவங்க வியாதியும் சரியாக்குற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் விளங்குது நான் சொல்ற விஷயம்? விளங்குதா? நல்லா கவனிங்க. அப்போ இப்போ தேவன் என்ன செய்றாருனாக்க, முதல்ல ஒரு கல்லை தெரிவு செய்வது போல, ஒரு சிற்பி கல்லை தெரிவு செய்வது போல ஒரு மனுஷனை முன்குறிக்கிறார். இப்போ இந்த ஊரில் யார் தான் முன்குறிக்கணும் கர்த்தர் திட்டம் வச்சிருந்திருக்கிறாரு? இளவரசி சிஸ்டர் தான் கர்த்தர் முன்குறிக்கணும் திட்டம் வச்சிருந்தாருன்னா யாராலையும் அதை தடுக்கவே முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? இந்த விசுவாசி தான் எனக்கு தேவை, இந்த மனுஷன் தான் எனக்கு தேவை. நம்ம நினைப்போம், ஆண்டவரே எவ்வளோ பேர் அழகழகாக இருக்காங்க, அவங்களாம் விட்டுட்டு என்ன ஆண்டவரே? இல்லைப்பா, எனக்கு பிடிச்சிருக்குப்பா, எனக்கு பிடித்தது அழுக்காக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குது, கருப்பாக இருந்தாலும் அது ஏன் குஞ்சு அது. ஆமேன். காக்கைக்கு தன் குஞ்சு, கருப்பாக இருந்தாலும் பொன் குஞ்சு, அது குள்ளமாக இருந்தாலும் அது பொன் குஞ்சு, அதனால எனக்கு பிடிச்சிருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர் கேட்டிங்கன்னா. எனவே முன்குறித்தாரு. பிறகு நினைச்சாரு, அழைக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அவர் தம்முடைய அழைப்பை மனிதர்களுக்கு கொடுக்கிறாரு. பேதுரு பிறந்து எத்தனை வருஷமா பூமியில் வாழ்ந்தான்? அவன் மீன் பிடித்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவன் அழைத்தார், என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். இந்த அழைப்பை அவன் மிஸ் பண்ணல. படகு நிறைய மீன் இருக்குது, 2 படகு நிறைய மீன் இருக்கு, வித்தா எத்தனை 1000 லாபம் கிடைச்சிருக்குன்னு தெரியல. அவ்வளவையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்தான். அழைப்பை விட்டுவிடவில்லை, அழைப்பை பற்றி கொண்டான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னா, சில பேர் அழைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எத்தனையோ முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்ட இடத்துக்கு வரும்பொழுது அழைப்பை அசட்டை பண்ணிவிட்டு, முன்குறிக்கப்பட்டவங்க தான், தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்க தான், ஆனால் அழைப்பை அசட்டை பண்ணிவிட்டு வாழ்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் அழைத்து கொண்டு தான் இருக்கிறாரு. எப்படி அழைக்கிறார் கர்த்தர்? சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட என்னைக்கு கூப்பிடுறாரோ அன்னைக்கு நான் வந்துடுறேன் அப்படிம்பாங்க. என்னை கர்த்தர் என்ன கூப்பிடுறாரு அன்னைக்கு என்ன செஞ்சிடறேன், நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கதை. கர்த்தர் எப்படி கூப்பிடுவார்னு எதிர்பார்க்குறீங்க? வானத்தில் இறங்கி வந்து, மகனே நீ வா, அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? இந்த ஊரில் இருக்கிற ஒரு சாதாரண கடைநிலை ஊழியராவது, அரசாங்க ஊழியராவது உன்னை வந்து அந்த அளவுக்குலாம் மதிப்பாரா? கடைநிலை ஊழியர் கூட உன்னை மனுஷனா கூட மதிக்க மாட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மனுஷனெல்லாம் படைச்சவர், அந்த சராசரங்களை படைத்தவர், ராஜாக்களை எல்லாம் ஏற்படுத்துகிறவர் எப்படி வரணுமா? வீட்டில் வந்து, மகனே நீ வா, நீ எனக்கு வேண்டும் என்று அழைத்தா சர்ச்சுக்கு வருவாங்களாம். அப்படியெல்லாம் ஆண்டவர் வரமாட்டார். பைபிளில் படிக்கும் பொழுது தம்முடைய ஊழியக்காரரை தான் அனுப்புகிறார். யார் அனுப்புகிறார் சொல்லுங்க? கல்யாண விருந்தை ஆயத்தப்படுத்துகிறாரு. பரலோக ராஜ்யம் என்பது எதுக்கு ஒப்பனையாக இருக்குன்னா, தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. தன் மகனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அவன் பாருங்க, நல்ல விருந்தில் ஆயத்தப்படுத்திட்டு தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து, ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் போயிட்டு அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள், விருந்து எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வர சொல்லுங்கள் என்று சொல்கிறாரு. ஊழியக்காரங்க போகிறாங்க, அதை அநேகர் அசட்டை பண்ணுறாங்க. அழைப்பு என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சில பேர் தன்னுடைய வயலுக்கு போகிறாங்க, சில பேர் இப்போ தான் கல்யாணம் பண்ணேன், நான் வரக்கூடாதுன்னு வரல, இப்படி பல விதமான காரணங்களை, சாக்கு போக்குகளை சொல்லிவிட்டு
அலட்சியம் பண்ணுறாங்க. இப்போ ராஜா பார்க்குறாரு, விருந்து ஆயத்தமாக இருக்குதுப்பா. ஊழியக்காரனை பார்த்து மறுபடியும் சொல்கிறாரு, நீங்கள் மறுபடியும் போங்க, ரோடில் சந்தியில் அங்கே இங்கே நிற்கிறான் பாருங்க, அத்தனை பேரும் பிடிச்சிட்டு வந்துருங்க அப்படின்றாரு. தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவரே வந்துலாம் கூப்பிடல, யார் தான் அனுப்புகிறாரு? ஊழியக்காரரை தான் அனுப்புகிறாரு. அதனால தான் நீங்கள் அநேக ஜனங்க நீங்கள் போயிட்டு இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது, இயேசுவின் அன்பை சொல்லும் பொழுது அவங்க அதை அசட்டை பண்ணுறாங்கன்னா, அவங்கள ஏற்கனவே தேவன் அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. மறுபடியும் அந்த அழைப்பு என்ன செய்ய, ஏற்கனவே முன் குறிச்சிருக்கிறாரு, ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறாரு, முன் குறித்திருக்கிறாரு, அழைப்பை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அவங்க அந்த அழைப்பை அசட்டை பண்ணுறாங்க. அசட்டை பண்ணும் பொழுது அது ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை அப்போ நல்லா கவனிங்க. அப்போது சில பேர் முன்குறிக்கப்பட்டவராக இருக்கிறார்கள், அழைப்பை ஏற்றுக்கொண்டு உள்ளே வரல. உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள தேவன் வேற சாயலுக்கு மாற்றுவார், அடிமையின் ரூபத்தில் வைக்க மாட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? அடிமையின் மனநிலைமையும் இருக்காது, அடிமையின் ரூபமும் இருக்காது. ஒருவேளை அடிமையின் ரூபம் மாறாமல் இருக்கலாம், அடிமையின் மனநிலைமையாவது என்ன செய்யணும்? மாறணும். அடிமை என்ற எண்ணமாவது மாறணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நல்லா கவனிங்க, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்குகிறார். இந்த ப்ராசஸை பாருங்க. அப்படியே என்ன செய்றார்னா, தேவனுடைய சாயலுக்கு, தேவகுமாரனுடைய சாயலுக்கு மனிதர்களை தேவன் படிப்படியாய் கொண்டு போகிறார். எப்படி கொண்டு போறார் அப்படின்னா, முதல்ல முன்குறிக்கிறாரு. எதுக்குன்னு முன்குறிச்சிருக்கிறாரு? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறாரு. பிறகு என்ன செய்றார்? ஒரு நாள் அழைப்பை கொடுக்கிறாரு. மகனை நீ சர்ச்சைக்குவான அழைப்பு கொடுக்கிறாரு. அந்த அழைப்பை ஏற்று அவன் உள்ள வரும்பொழுது என்ன செய்கிறார்னா, அவனுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவரே சுமந்து கொண்டு அவருடைய நீதியை மனுஷனுக்கு கொடுத்து அவனை நீதிமானா மாத்துறாரு. கைகளை தட்டி ஆண்டு நன்றி சொல்லலாமா? எவ்வளோ அற்புதமான ஒரு வேலையை, அற்புதமான ஒரு வேலையை தேவன் செய்திருக்கார் பாருங்க. இப்போ நீங்களும் நானும் அழைப்பை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்ததுனால என் அக்கிரமத்தையும் பாவத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய நீதியை எனக்கு கொடுத்து பாருங்க. சாயல் என்பது என்ன சாயல்? நான் பாவி என்ற சாயலை அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய நீதி என்ற சாயலை எனக்கு கொடுத்து என்ன நீதிமானா மாத்தி இருக்கிறாரு. என்ன நீதிமானா மாத்திருக்கிறார். அவர் என்ன செஞ்சாரு? ஏன் பாவ சாயலை அவர் எடுத்துக்கிட்டு அவர் என்ன செஞ்சாரு? அதை சிலுவையிலே கொன்று போட்டார். உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது பாவியா எழுந்திருக்கல, நீதிமானா எழுந்தார். ஹல்லேலூயா. அப்போ தேவ சாயலுக்கு நம்மளை மாத்துகிறார். எப்படி மாத்துறார் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது பாருங்க, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் என்ன செய்றார் சொல்லுங்க? நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அவர்கள் என்ன செய்றாரு? நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அப்ப தேவ சாயல் என்பது என்ன? பாவமற்ற சாயல். எல்லாம் சொல்லுங்க, தேவ சாயல் என்பது என்ன? பாவமற்ற சாயல். தேவ சாயல் என்பது என்ன? நீதி என்கிற சாயல். எல்லாம் சொல்லுங்க, நீதி என்கிற குற்றமில்லாத சாயல், அக்கிரமம் இல்லாத சாயல், நீதிமான் என்கிற சாயல். இப்போ ஆண்டவர் என்னவா இருக்கிறாரு? அவருடைய பேர் என்ன? பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அந்த சாயலுக்கு நம்மை உருவாக்குகிறார். நீதிமான்கள் ஆக்கியும், எல்லாம் சொல்ல, நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாமா? 30ஆம் வசனத்தை படிங்க. ரோமருடைய புஸ்தகம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்புறம் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு செயல். இது தேவன் இப்படிப்பட்ட அற்புதமான செயலை செய்கிறாரு. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? நல்ல கவனிங்க. அப்போ எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கின என்ன செய்றாரு? மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்க மகிமைப்பட்டாரு? உயிர்த்தெழுந்து பொழுது மகிமைப்பட்டார். ஆமென். மரிக்கும் பொழுது, அடிமையின் சாயலில் இருக்கும் பொழுது அவமானத்தோடு கூட மரித்தார். உயிர்த்தெழும் பொழுது மகிமையாய் உயிர்த்தெழுந்தார். அந்த மகிமையின் சாயலுக்கு நம்மை தேவன் கொண்டு செல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1
2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து படிப்பீங்கன்னு சொன்னாக்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து படிப்பீங்கன்னு சொன்னா, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு. யாருடைய மகிமையை சொல்லுங்க? யாருடைய மகிமையை? கர்த்தருடைய மகிமையை. நல்லா கவனிங்க. முதல்ல எதுக்கு முன் குறிக்கிறாரு? தேவ சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறிக்கிறாரு. தேவ சாயல் என்ன? நீதிதான் அவருடைய சாயல், மகிமை தான் அவருடைய சாயல். அந்த சாயலுக்கு தான் நம்மளை முன் குறிச்சிருக்கிறாரு. பிறகு என்ன செய்றாரு? அழைக்கிறாரு. பிறகு என்ன செய்றாரு? நீதிமானா மாத்துறாரு. பிறகு என்ன செய்றாரு? மகிமைப்படுத்துறாரு. இப்போ அதுதான் மறுபடியும் 2 கொரிந்தியர்ல 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை சொல்லாரு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த சாயலாக தானே, எல்லாம் சொல்லுங்க, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே. எந்த சாயலாக தானே? தேவனுடைய மகிமை. அந்த மகிமை இருக்கு பாருங்க, அந்த சாயலாக தானே அவர் சொல்றாரு, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். எல்லாம் சொல்லுங்க, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க. இப்ப ரூபமும் மாறுது. என்னெல்லாம் மாறுது பாருங்க. ஃபர்ஸ்ட் சாயல் மாறுது, பிறகு ரூபமும் மாறுது. சாயல் மாறுச்சுன்னா உங்களுடைய செயல்பாடுகளும் மாறிடும். உங்களுடைய குணம் எண்ணங்கள் மாறிடுச்சுன்னா உங்களுடைய ரூபமும் மாறிடும். எப்படி தான் இருந்தீங்க? இப்படியே கையை கட்டி இப்படியே இருந்த நீங்க இப்படி நடக்க ஆரம்பிப்பீங்க. அப்பா அப்பா அப்பான்னு அழுதுகிட்டே கிடந்த நீங்க தைரியமாக விசுவாசமாக ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. இயற்கைக்கெல்லாம் கட்டளையிட ஆரம்பிச்சிடுவீங்க. வியாதியெல்லாம் துரத்த ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமென். இல்லைன்னா கெஞ்சிக்கிட்டே தான் கிடக்கணும். பாருங்கள், வேறு சர்ச்சிலேருந்து ஒரு அம்மா நம்ம சர்ச்சுக்கு வந்துச்சு. வந்ததுலேருந்து அதுக்கு என்ன தெரியல போட்டிருக்காங்க, வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஜெபம்னாலே அழுவுறதுன்னு. அது பாட்டுக்கு உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிச்சு. இதனடா பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு எனக்கு. இதை பார்த்துட்டு யாராவது கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறது? இப்படியே வந்து விழுப்புரத்தில் ஒரு சர்ச் என்னாச்சுன்னா எல்லாரையும் அழுவுங்கன்னு சொல்லி அந்த சபையே அழுது பாருங்க. எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? ஓஹோ, ஜெபனாலே அழுவுறதான்னு நினச்சிக்கிட்டாங்க. ஜெபனாலே அழுவுறது. உங்கள் பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் சோறு வேணும்னாலும் 2 சொட்டு தண்ணி விட்டால் தான் சோறு தருவீங்கன்னா எப்படி நல்லா இருக்குமா? அது சோறு வேணும் 2 சொட்டு தண்ணி விட்டால் தான் சோறு தருவேன். அப்படியா இருக்கீங்க நீங்கள்? வராத தண்ணியை வானா எப்படி வரும்? என்னடா அது சோத்துக்கு இல்லாமல் கூட 2 சொட்டு தண்ணி கண்ணீர் விடணும்? அந்த அளவுக்கு ஈவிரக்கல்லாத தேவன் நம்முடைய தேவனை போல இரக்கமுள்ளவர் உலகத்திலேயே கிடையாது. ஆமேன். இரக்கமுள்ள தேவன் அவர். எல்லாம் சொல்லுங்க, இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன். நான் ஆசைப்படும் பொழுதே எனக்கு என்னது தேவை என்று அறிந்தது. நான் கேட்பதற்கும் மேலாய் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, நாம் என்ன வாக்கப்படுகிறோம்? கண்ணாடியில காண்கிறது போல திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை காண்கிறோம். கண்டு அந்த மகிமையை கண்டு ஆண்டவர் சொன்னார்ல, மகிமை என்ன? நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க. மகிமை ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். கர்த்தர் எவ்வளவு பெரிய பராக்கிரமம் உள்ளவர் என்பதை காண்பது, அதுதான் மகிமையை காண்பது. கர்த்தரால் என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறத பார்க்கறது, கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை பார்ப்பது, அதுதான் மகிமையை பார்ப்பது. ஆண்டவர் வந்து மார்த்தால பார்த்து சொன்னார்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. அங்க என்ன மகிமை நடந்துச்சு? அங்க எங்க மகிமை விளங்குச்சு? என்ன மகிமை விளங்குச்சுன்னா, செத்து போன பிண உயிரோட எழுந்து வந்துச்சு. அங்க கர்த்தர் இவ்வளவு பெரியவரா? செத்து போன பிணத்தை 4 நாட்களான பிணத்தை கூட எழுப்பக்கூடியது கர்த்தருடைய வல்லமை, இவ்வளவு பெரிய வல்லமையா என்பதை அவர்கள் பார்த்தார்கள். அதுதான் கர்த்தருடைய மகிமை. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற விஷயம்? அப்போ பவுல் சொல்றாரு, நாம் என்ன செய்ய போறோம்னா, கண்ணாடியில் பார்க்கறது போல கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்க போறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்?
இங்க கர்த்தருடைய மகிமை விளங்க போகிறது. கர்த்தருடைய மகிமை விளங்குவதனால அநேகர் நடக்க போறாங்க, வியாதியஸ்தர் எல்லாம் சுகமாக போறாங்க, குருடர் பார்வையடைய போறாங்க, மரித்தோர் உயிரோடு கூட எழுந்திருக்க போறாங்க. நீங்க கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில பார்க்கறது போல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்து இப்ப என்ன நடக்குது? ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே, மகிமையின் சாயலாக தானே, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, எல்லாம் சொல்லுங்க, நாம் என்ன அடையணும் சொல்லுங்க. நம்ம எல்லாம் இப்படிதான் துதிச்சு பார்த்துருக்குறோம். என்ன சொல்லி துதிச்சு பார்த்துருக்கோம்? கணத்துக்கு மகிமைக்கு பாத்திரரேன்னு அவரை மட்டும் துதிச்சு பார்த்துருக்குறோம். ஆனா தேவன் நம்ம என்ன செய்றாரு? மகிமைப்படுத்துறாரு. எனக்கு ஒரு காலத்தில் மகிமை இருந்துச்சா? இல்லை. என்னை பார்த்து வியாதி பயப்படல, என்னை பார்த்து பிரச்சனைகள் பயப்படலை, மழை பயப்படலை, என்னை பார்த்து ஒரு தெருவில் போகிற நாய் கூட பயப்படலை. ஆனால் இன்னைக்கு என்னை பார்த்து என்ன செய்யுது? வியாதி பயப்படுது, பிசாசு பயப்படுது, சூழ்நிலைகள் பயப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? மரணமே பயப்படுகிறது. விசுவாசமா சொல்லுங்க, மரணமே பயப்படுகிறது. என்னை பார்த்து மரணமே பயப்படுகிறது. சொல்லுவதற்கு கூட பயமா இருக்கு உங்களுக்கு. தைரியமா சொல்லுங்க, என்னை பார்த்து மரணமே பயப்படுகிறது. உலகமே மரணத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது, என்னை பார்த்து மரணமே பயப்படுகிறது. தைரியமா சொல்லுங்க. உலகமே எதுக்கு பயந்துட்டு கிடக்குது தெரியுமா? மரணத்துக்கு தான் பயந்துட்டு கிடக்குது. நல்ல நேரம் பார்க்கறது காரணம், கெட்ட நேரம் பார்க்கறது காரணம், எல்லாம் மரண பயம்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏதாவது நடக்கக்கூடாது நினைச்சு என்ன பண்றது பாஸ்டர்? ஜாதகம் பார்க்காம வீடை கல்யாணம் பண்ண ஏதாச்சும் நடக்கக்கூடாது நடந்து என்ன பண்றது? என்ன பயம்? மரண பயம்தான். ஆனால் எனக்கும் உனக்கும் அந்த பயம் இல்லை. நம்மளை பார்த்து மரணமே பயந்துட்டு கிடக்குது. அல்லேலூயா. ஆவியாய் இருக்கிற கர்த்தரால், எல்லாம் சொல்லுங்க, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் நம்ம என்ன வாக்கப்படுகிறோம்? அந்த தேவனுடைய சாயலாக தானே, தேவகுமாரனுடைய சாயலாக தானே நாம் என்ன சொல்றோம்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து, எல்லாம் சொல்லுங்க, மகிமையின் மேல் மகிமை அடைந்து. பவுல் இப்படி பிரசங்கம் பண்ண எத்தனை பேர்? ஒருவேளை பவுல் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணி வைக்காம போயிருந்தாருனாக்க, நான் எழும்பி இப்படிலாம் ஒரு பிரசங்கத்தை பண்ணணும்னா நாம் எல்லாம் மகிமை மேல் மகிமை அடைந்து. பாருங்க, இது அந்த கிறிஸ்துங்கவர் மகிமை கர்த்தருக்கு தரமாட்டாரா? இவர் என்ன செஞ்சுவாரு? இவரே எடுத்துக்குவாராம். ஏதோ பவுல் பிரசங்கம் பண்ணி வச்சதுனால இப்போ என்னெல்லாம் விட்டுருவாங்க. உண்டா இல்லையா? பவுல் மாத்திர பிள்ளை பிரசங்கம் பண்ணி வச்சது நல்லதா போச்சு. நாம் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த பிரயாசப்படுகிறார். ஏன் என்னை மகிமைப்படுத்த பிரயாசப்படுகிறார்? நான் அவ்வளவாய் ஒடுக்கப்பட்டேன். சாத்தானால, வியாதியினால அடிமையாக்கப்பட்டு, என்னுடைய மூதாதையர் எல்லாம் பயந்து நடுங்கி ஒடுக்கப்பட்டு கிடந்தார்கள் சாத்தானால. என்னுடைய பாட்டம் பூட்டம் எல்லாம் இந்த பாவத்தினுடைய தண்டனையினால, பாவத்தினுடைய சாபத்தினால, வியாதியினால, பிசாசினால ஒடுக்கப்பட்டார்கள். தேவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்துச்சு. ஒடுக்கப்பட்ட இந்த இனத்தை நான் உயர்த்தி காட்டுகிறேன். ஆமென். ஒடுக்கப்பட்ட இந்த மனுஷனை ஒரு நாள் நான் எந்த சாயலாக அவனை உண்டாக்கினேனோ அந்த சாயலுக்கு மறுபடியும் அவனை உருவாக்கி காட்டுகிறேன். இதான் தேவனுடைய வைராக்கியம். எந்த சாயலில் கர்த்தர் உண்டாக்கினார்? ஆளக்கூடியவனை உண்டாக்கினார். அதை மனுஷன் இழந்து என்னவானான்? அடிமையாய் மாறி போனான். இன்னைக்கு என்னை கர்த்தர் என்ன வாய்க்கிறார்? மகிமைப்படுத்தி, கணத்தினாலும் மகிமையினாலும் என்னை முடிசுட்டி. எல்லாம் சொல்லுங்க, கணத்தினாலும் மகிமையினாலும் என்னை முடிசுட்டி. உங்க வாயை திறந்து சொல்லும் போது நீங்க இந்த வசனத்தை சொந்தமாக்கி விடுறீங்க. சொல்லுங்க, கணத்தினாலும் மகிமையினால் என்னை முடிசுட்டி. இந்த உலகத்தில் என்ன ஆளக்கூடியவனா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ரெண்டு கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னாக்க, எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா பாருங்க, வசனம் இப்படியா சொல்லுகிறது: மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் கடந்த வாரம் பார்த்தோம்னு நினைக்கிறேன், மாலை ஆராதனை இல்லையா? மறுபடியும் அங்கேயே வந்துருச்சு பாருங்க, ஆவியனை கொண்டு வந்துட்டார் மறுபடியும். இதுதான் கடந்த வாரம் பார்த்தோம். எல்லாம் கவனிங்க. உங்கள் உள்ளத்திலே
புதிதான ஆவி உள்ளவர்களாகி, எல்லாம் சொல்லுங்க, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்போ முன்னாடி என்ன ஆவி இருந்துச்சு? அடிமை தினத்தின் ஆவி இருந்துச்சு. எப்படி இருந்தீங்க? பயந்து 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 ஒடுங்கி ஒடுங்கி ஓரமா நின்று. இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? எனக்கு ராஜாவை போல தைரியமா போறீங்க. எதை கண்டும் பயம் இல்லை, எந்த சூழ்நிலையை பார்த்தும் பயம் இல்லை, எதிர்காலத்தை நினைச்சு குழப்பம் இல்லை. என்னை அழைத்தவர் நடத்துவார் என்ற பெரிய தைரியம் நமக்குள்ள இருக்கிறது. சிங்கக்குட்டிகள் வேணா பட்டினி கிடக்கலாம், எனக்கு ஒரு குறையும் வராது, என்னை கர்த்தர் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கிறது. அப்போ எப்படி நடப்போம்? நம்ம சிங்கக்குட்டியே தைரியமாக நடக்குது. எங்கள் அம்மா என்னை கைவிடாது, எனக்கு சோறு போடுன்னு நடக்குது. நீங்கள் பரலோக தகப்பனுடைய பிள்ளைகள் எப்படி நடக்கணும்? சிங்கம் வேணா பட்டினி போடும், உங்கள் தகப்பன் பட்டினி போடவே மாட்டார். எப்படி நடக்கலாம்? நீங்கள் யாருக்கிட்டையும் கையேந்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தைரியமாக நடக்கலாம். என் தேவன் எனக்காய் சிறப்பானதை செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. ஏதாகிலும் செய்வார்னா அது வந்து அடிமையின் சாயல். அது பிச்சை எடுக்கிறவனுடைய வார்த்தை. அது அம்மா ஏதாவது தாமா ஏதாவது போடுங்க அப்படி சொல்றது தான் இருக்குதா? அப்படி கேட்பது அடிமையின் சாயல். நீங்க எப்படி சொல்லணும்? என் தேவன் எனக்காய் சிறப்பானதை செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் சிறப்பானதை செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். நான் அப்படி பாடல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாக்குறேன். நான் நீங்களா உஷாரா இருக்கீங்களா, தெளிவா இருக்கீங்களா? பாடலாமா? என் தேவன் எனக்காய் சிறப்பானதை செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் சிறப்பானதை செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. எப்படிதான் மூடி வச்சாலும் வெளிப்பட தான் செய்யும். அதெல்லாம் அடக்கணும், அப்படிதான் அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். புரிந்ததுனால சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எந்த சாயலுக்கு மாறிக்கிட்டு இருக்கிறோம்? தேவ சாயலுக்கு. உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகிய, சொல்லுங்க, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. பாருங்க, உள்ள மாறுச்சுன்னா வார்த்தை மாறிடும். உள்ள மாறலன்னா வார்த்தை மாறாது, செயலும் மாறாது. மாற வேண்டியது உள்ளம்தான். ஒரு பிச்சைக்காரனை பார்த்துட்டு உனக்கு 1 கிலோ தங்கம் கொடுத்தான், லாட்டரி சீட்டில் 1 கோடி ரூபா விழுந்து என்னப்பா செய்வேன்னு கேட்டா, முதல்ல போயிட்டு தங்கத்தில் ஒரு திருவோடு வாங்குவோம் ஐயா அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி சொல்றான காரணம் என்ன? நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, ஏன் பிசினஸ் மட்டும் என்ன செய்ய மாட்டேன்? இப்படிதான் அநேகர் உள்ளத்தில் அவங்க அப்படி இருக்கிறதுனால வெளியில் அவங்களால செயல்பட தெரியல. அவங்களுக்கு இயற்கையை பார்த்து அவங்களால பேச தெரிய மாட்டேங்குது, வியாதியை பார்த்து பேச தெரிய மாட்டேங்குது. ஏன் பேச தெரியலன்னு சொன்னா, இப்போ ஒரு பாட்டு பண்ண பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பாடினாலும் என்ன செய்யுது? ஏதாவதுனே வந்துடுது. என்ன காரணம்? உள்ள நல்லா ஸ்ட்ராங்காக பதிஞ்சிச்சு அந்த வார்த்தையெல்லாம். இப்படி தான் பிசாசு அநேக வார்த்தைகளை நம்ம உள்ளத்தில் பதிய வச்சுவிட்டான். அந்த வாழ்க்கை முறையவே மாற்றிட்டான். ராஜரிகமான வாழ்க்கை முறையை என்ன செஞ்சுட்டான்? மாற்றிட்டான். என்ன மாதிரி வாழ்க்கை முறையை கொடுத்து 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 நல்ல மனசில் பதிய வச்சுட்டான். அடிமைத்தனத்தினுடைய வாழ்க்கை முறையை மனுஷனுக்கு நல்லா புகுத்தி, நல்லா நம்பு நீ ஒரு அடிமை, நல்லா நம்பு நீ ஒரு அடிமை, உன்னால் எதுவும் செய்ய முடியாது, உன்னால் எதுவும் செய்ய முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, இப்படியே சொல்லி 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 இப்போ மனுஷன்ட்ட போயிட்டு எழுந்து நில்லுப்பானா கூட நிற்க முடியுமா? நான் பாஸ்டர் அதெல்லாம் முடியாது பாஸ்டர். நான் தேவகுமாரன் சொல்கிறப்பா எழுந்து நில்லு. இல்லை ஆண்டவர் என்னை விட்டுருங்க, நான் அப்படிதான் ஊறி போச்சு, என்னால் என்ன செய்ய முடியாது, மாற்றிக்க முடியாது. அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக ரட்சிக்கப்பட்டு நம்ம சர்ச்சைக்கு வராங்க பாருங்க, அவங்கள எளிதாக மாற்றி விடலாம். எங்கேயாவது போது நிறைய உபதேசத்தை கேட்டு வராங்க பாருங்க, அவங்கள மாற்ற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எப்படி தான் அவங்கள நம்ம பிரசங்கம் பண்ணினாலும் மறுபடியும் என்ன செய்வாங்க? அதே மாதிரி ஒப்பாரி தான், அதே மாதிரி அழுகை தான். நான் அழுவதனால கர்த்தரை வளைக்க முடியும் என்று நினைக்காதீர்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க அழுதா கர்த்தரை வளைச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அவருடைய முதுகெலும்பு ஒன்றும் வளையக்கூடியது கிடையாது.
ஏமாற்றுவதற்கு அவர் ஒன்றும் ஏமாந்து போகிறவர் கிடையாது. நீ அழுது நடிச்சு ஏமாத்தினா அவர் ஏமாந்துருவார் நினைக்கிறியா? உன் அழுகையினுடைய உண்மைத்தன்மையை முதற்கொண்டு கண்டுபிடிக்கிறவர் அவர். அநேகருடைய அழுகையெல்லாம் நடிப்பாக தான் இருக்கிறது. மேடைக்கு வந்தால் மட்டும்தான் அழுகை வருது, மைக்குக்கு முன்னாடி மட்டும்தான் அழுகை வருது. அது எப்படி தான் தெரிய மாட்டேங்குது. அழுதுகிட்டே 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறாங்க. அழுகை வந்தால் பேச்சு வராது, பேச்சு வந்தால் அழுகை வராது. பேசிக்கிட்டே எப்படி அழுவது என்று எனக்கு தெரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு யாராவது தெரியுமா? எனக்கு அழுகை வரும்போது வார்த்தையே வராது, தொண்டையெல்லாம் கட்டி போயிடும். நான் மனுஷன், நீங்களா மனுஷன் தானா? அதை எப்படி அழுதுகிட்டே 1 மணி நேரம் பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ அது நடிப்பாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனுடைய உண்மைத்தன்மை யார் அறிவார்? கர்த்தர் அறிவார், தேவன் அறிவார். கர்த்தரை ஏமாற்ற முயற்சி பண்ணக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சாயலுக்கு, தேவகுமாரனுடைய சாயலுக்கு சபை விசுவாசிகள் மாற வேண்டும். ஆமேன் சொல்லலாமா? கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எழுந்திருக்கலாமா? உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, தரித்துக் கொள்ளுங்கள். எழுந்திருக்கலாமா? எல்லாம் எழுந்து அப்படியே ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். தேவ சாயலாக நாம் மாறணும். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என் சாயல் மாறுவதாக. அடிமைதனத்தின் சாயல் என்னை விட்டு ஓடி போவதாக. ராஜரிகமான சாயல் எனக்குள்ளே வருவதாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சூழ்நிலையை கண்டு, எதை கண்டும், எந்த பிரச்சனைகள் கண்டும் நான் சோர்ந்து போகாமல் தைரியமாய் முன்னேறி சொல்லத்தக்கதானே. ஓ ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவுடைய சாயல் எனக்குள்ளே வரட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே
நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சோலை உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சோலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிறைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உன் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் பெருகணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், எல்லாம் சேர்ந்து என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே சொல்லு. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல இந்த மாலை ஆராதனையில உடைய சமூகத்தில் கூடி வந்த உடைய பிள்ளைகள் சத்தியத்தில் ஒருபடி கற்றுக்கொள்ள என்னென்னமாய் மகிமை மேல் மகிமை அடைந்து தேவ சாயலாக தேவகுமாரனுடைய சாயலாய் மாற உடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மாற்றம் உண்டாகட்டும், எண்ணங்களிலே மாற்றம் வரட்டும், உள்ளான ஆவியிலே புதிய ஆவி உண்டாகட்டும். உலக மனுஷனை போல பழைய மனுஷனை போல அழுவதும் கெஞ்சுவதுமாக அல்ல, தைரியமாய் கிருபாசனத்தை வந்து தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து எந்தெந்த காரியம் எப்படி நடக்க வேண்டும் என்ற தீர்மானம் செய்யக்கூடியவர்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவகுமாரன் உட்கார்ந்திருக்க அதே இடத்துல எங்களையும் கூட அமரும்படி செய்திருக்கிறீரே. அப்படின்னா அப்படிப்பட்ட ஆளுமை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே.
அப்படிப்பட்ட அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே, அந்த அதிகாரத்தில் நாங்கள் நின்று உலகத்தை பார்த்து உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர்